இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலும் சொல்லலாம், ஜோதிட தகவலும் சொல்லலாம். பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, குளிகையில் திருமணம் செய்யலாமா கூடாதா, திருமணம் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சற்று விளக்கமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு, இது போக இன்னமும் இந்த மூலம், ஆயில்யம், கேட்டை, விசாகம் பற்றிய மூட நம்பிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பிறந்திருந்தா அடுத்து சம்பந்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆணுக்கு பெண்ணை தரமாட்டேங்கிறா, பெண்ணுக்கு அந்த மூலம், அந்த ஆயில்யம், கேட்டை, விசாகத்தெல்லாம் பிறந்தவாளுக்கு பொண்ணுக்கு பையனும் கிடைக்க மாட்டேங்கிறது, பையனுக்கு பொண்ணும் கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால் நிறைய திருமண தடைங்கிறது வந்துக்கிட்டே இருக்கு. இது பற்றிய உண்மையான தகவலையும் சற்று விளக்கமாகவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நேயர் மிகவும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குளிகை காலத்தில் கல்யாணம் தாராளமாக பண்ணலாம். இவர்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா, குளிகையில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால குளிகையில் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கா. ஆனால் அதுபோல் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு திருமணம் அந்த நேரத்திலே நடக்கிறது என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் திருமணம் அதே மனிதனுக்கு நடக்கும் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது இந்த குளிகையை எப்போ தெரியுமா பாப்பா, ஒரு வீட்டில் இறப்பு என்பது வரும் பொழுது அந்த பிணம் எடுக்கிறார்கள் அல்லவா, அந்த பிரேத்தம் புறப்பாடு அப்படிங்கிறது நடக்கிறது அல்லவா, அந்த நேரத்திலே குளிகை காலத்தை பார்த்து கொள்ளுங்கள். குளிகையாக இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த பிரேதம் என்பது புறப்படக்கூடாது. அப்படி புறப்பட்டால் மீண்டும் மீண்டும் அந்த வீட்டிலே இது போன்ற இறப்புகள் நடந்து கொண்டிருக்கும்னு சொன்னார். அதிலே 100% உண்மை என்பது இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எப்படி சொல்லியிருக்கா, மீண்டும் மீண்டும் இறப்பு நடக்கும் சொன்னால், இறந்த மனிதனேவா மீண்டும் மீண்டும் இறப்பான்? வேறு யாரோ தானே மறுபடியும் இறந்து கொண்டிருப்பார்கள். அந்த வீட்டில் முதல்ல யாரோ ஒரு தாத்தா இறந்துட்டான்னு சொன்னால், குளிகை காலத்தில் நம்ம அந்த புறப்பாடுங்கிறத பண்ணோம்னா அடுத்தது வரிசையாக பாட்டி போவா, அப்புறம் அப்பா, அப்புறம் அம்மாங்கிற மாதிரி வரிசையாக இறப்பு என்பது நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தானே சொல்லி இருக்கிறார்கள். அதே போல தானே கல்யாணம்னு வரும்பொழுதும், ஒரு குளிகையிலே கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் அந்த வீட்டில் கல்யாணம் நடக்கும்னு சொன்னால் அதே மனிதனுக்கு கல்யாணம் நடக்கும்னு அர்த்தம் இல்லையே. அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட அவருடைய பங்காளிகள் வகைரால தொடர்ந்து திருமணம்ங்கிறது நடக்கலாம். பையனுக்கோ பொண்ணுக்கோ மாற்றி மாற்றி கல்யாண விஷயங்கள், அதாவது சுப மங்களகரமான காரியங்கள் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்பது பொருள். ஆக சர்வ நிச்சயமாக நீங்கள் குளிகையிலே திருமணத்தை நடத்தலாம். இது பற்றிய குழப்பமே அவசியம் இல்லை என்பதற்காக சொல்கிறோம். இது போக இந்த ஆயில்யம், கேட்டை, அதுபோக விசாகம், இந்த மூல நட்சத்திரம், இது பற்றிலாம் நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இவை அனைத்துமே மூட நம்பிக்கைகள் தான். இது போக இந்த மூலம், ஆயில்யம், கேட்டை, விசாகம், இந்த நட்சத்திரங்களை பற்றி அடிக்கடி நாம் நம்முடைய நிகழ்ச்சியிலே சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம். இதை பற்றிய மூட நம்பிக்கைகளை வளர்க்க வேண்டாம், இதனை நம்பவும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதாவது மூல நட்சத்திரம்னா மாமனாருக்கு ஆகாது, ஆயில்யம்னா மாமியாருக்கு ஆகாது, விசாகம்னா இளைய மைத்துனருக்கு ஆகாது, கேட்டைனா மூத்த மைத்துனருக்கு ஆகாதுங்கிற மாதிரிலாம் நிறைய தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வந்திருக்கின்றன. ஜோதிடவியல் ரீதியாக இதிலே அணு அளவும் உண்மை என்பது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய நட்சத்திரம் மற்றவரை எந்த விதத்திலும் பாதிக்காது. இந்த அம்மாவுக்கு இந்த நட்சத்திரம் இருக்குது, இந்த பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, இதில் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த கண்டிஷனுக்குள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. எதுவாக இருந்தாலும், அது ஆணுக்காகிலும் சரி பெண்ணுக்காகிலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ஒருவருடைய நட்சத்திரம் மற்றவருடைய ஆயுளை சர்வ நிச்சயமாக தீர்மானிக்காது. இதன் மூலமாக அவருக்கு ஆகாது. மூல நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் உடனே மாமியார் மூலையில், மாமனார் இறந்துருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டிருக்கின்றன. இதிலே சர்வ நிச்சயமாக அணு அளவும் உண்மை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவரவருடைய ஜாதகத்திலே விதி என்பது எப்பொழுது முடியும் என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அப்போதானே முடியும். அதுதானே நம்மளும் புரிஞ்சுக்கணும். ஒருத்தருடைய நட்சத்திரத்திலே, அதாவது இந்த நட்சத்திரத்தில் உதித்த பெண் இந்த வீட்டிற்கு வரா, அல்லது ஒரு பையன் கல்யாணம் பண்ணிட்டு வரா, அப்படி மாப்பிள்ளை வராருன்னு சொன்னால் அது எப்படி மாமனாரையோ மாமியாரையோ பாதிக்கும்? நிச்சயமாக பாதிக்காது தானே. என்ன இவர்களுக்குள்ளாக ஒரு கருத்து வேறுபாடு என்பது வரலாம். அது மூலம்தான் இருக்கணுங்கிறது இல்லையே, ஆயில்யம்தான் இருக்கணுங்கிறது இல்லையே, கேட்டை என்பது தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இவர்களுடைய நட்சத்திரம் என்ன, அந்த பெண்ணுடைய நட்சத்திரம் என்னங்கிறத பார்த்துக்கணும். இவர்கள் இருவருக்கும் ஒரு சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னால் இந்த பெண்ணினுடைய மனநிலை என்பது வேறு மாதிரி இருக்கும், மாமியாருடைய மனநிலை என்பது வேறு மாதிரியாக இருக்கும். அவர்களுக்குள் ஒரு சண்டை சச்சரவு என்பது வரலாமே தவிர ஒருவருடைய
ஜாதகமானது மற்றொருவருடைய ஆயுளை சர்வ நிச்சயமாக தீர்மானிக்காது. இது போன்ற மூட நம்பிக்கைகளை தயவு செய்து பரப்ப வேண்டாம் என்பதை நிகழ்ச்சியின் மூலமாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.